சண்டைக்குழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆர்கே அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து போகிறாரு. கெஸ்ட் ஹவுஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு வாட்ச்மேன் கிட்ட என்னை பார்க்கறதுக்காக யாராச்சும் வந்தால், சார் வீட்டில் இல்லை, அவர் ஆஃபீஸில் இருக்கார், நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிடு. யாராக இருந்தாலும் உள்ளே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இருந்தாலும் அவருக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. அந்த மகா சரியான கேடி, அவள் நம்மளையே காட்டுன்னு காட்டிட்டா. இந்த வாட்ச்மேன்லாம் அவளுக்கு ஏமாத்திரம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆர்கேக்கு கால் வருது. ஒரு ஏட்டு வந்து பேசுகிறாங்க. சார், இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு ரைடு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதை கேட்டு என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, உண்மையாக தான் சார், இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு கால் வந்துச்சு, உங்கள் வீட்டுக்கு தான் வந்து ரைடு வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க, இந்த விஷயம் எனக்கு தான் முதல்ல தெரிஞ்சிருக்கணும், எனக்கு விஜிலன்ஸ்லேயும் ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சார் நான் உண்மையாக தான் சார் சொல்கிறேன், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. மகா அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி, நாங்கள் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், நாங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வந்து ரைடு போக போகிறோம், அதுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இப்படி திடீர்னு சொன்னால் எப்படி அது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க. எங்ககிட்ட வந்து 2 கான்ஸ்டபிள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு மகா, பரவாயில்ல, அந்த 2 பேரை மட்டும் கூட்டிகிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்ல, ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா நாம் சமாளிக்கிற அளவுக்கு ஒரு 4-5 பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் தேவையில்லை, இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எந்த ஸ்பாட்டுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சீக்ரெட்டாக அங்கே போகிற வரைக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் நீங்கள் திடீர்னு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு எந்த ஸ்பாட்டுன்னு சொல்ல மாட்டீங்களே அப்படின்னு கேட்டதுமே, சரி நான் உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன், ஆர்கே ஃபினான்ஸோட எம்டி இருக்காங்கல்ல, அவரை தான் வந்து இப்போ நாங்கள் அவரோட வீட்டுக்கு, அவரோட கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் வந்து நாங்கள் இப்போ ரைடு போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, ஆர்கே ஃபினான்ஸோ எம்டியோட கெஸ்ட் ஹவுஸா அப்படின்னு அவங்க வந்து அப்படியே வெளிப்படையாக சொல்லிடுறாங்க. அதை வந்து அந்த ஏட்டு வந்து கேட்டுட்டு இருந்திருப்பார். இந்த விஷயத்த அப்படியே வந்து ஆர்கே கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆர்கே அதை கேட்டுட்டு உடனே வந்து அலர்ட் ஆகிடுறாரு. அவர் உள்ளே போயிட்டு அவங்களோட அடியாலெல்லாம் கூப்பிட்டு, இன்கம் டேக்ஸ் ரைடு வரப்போகுது, நம்ம உடனே வந்துட்டு எல்லாத்தையும் வந்து மறைச்சி வைக்கணும், விஜிலன்ஸ்லேருந்து ஆள் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு எல்லாத்தையும் வந்து நகை பணம்லாம் எந்தெந்த இடத்துல எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து மகாவும் விக்கியும் வந்து மாறு விஷயத்தில் விஜிலன்ஸ்லேருந்து வரா மாதிரி ஆஃபீஸர்ஸ் மாதிரி மாறு விஷயத்தில் வந்துடுறாங்க. வந்து ஜீப்பில் வந்து இறங்குறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து மகாவையும் விக்கியும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு உண்மையான ஆஃபீஸர்ஸ் தான் இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு கோணி பையில் வந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க. இங்கே விக்கி வந்து ரொம்ப பயப்படுறாரு. மேடம், எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது, நாம் வந்து மாறு விஷயத்தில் வந்திருக்கோமோ அதே மாதிரி கொஞ்சம் பணத்தை கொடுத்து ஒரு 4 பேரை வந்து டூப்ளிகேட்டாக போலீஸ் மாதிரி நடிக்க கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், உண்மையான போலீஸை வர வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சப்போஸ் நாம் பொய்யான ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சானா நாம் என்ன பண்ணுறது, எனக்கு பயமாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகா வந்துட்டு, இங்கே பாருங்கள், நாம் ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா மற்றவங்க அதை நம்பணும், நாம் பண்ணுறதுல ஒரு சின்ன விஷயமாவது உண்மை இருக்கணும், இப்போது உண்மையான போலீஸ் வந்தால் மட்டும்தான் ஆர்கே வந்து நம்புவான், இல்லைனா வந்து அந்த ஆர்கே நம்ப மாட்டான். இப்போது உண்மையான போலீஸ் வந்தால் மட்டும்தான் ஆர்கேக்கு எந்த ஒரு சந்தேகமும் வராது, அதனால் நாம் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு விக்கி வந்துட்டு, மேடம் அதுக்காக இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணுமா, நாம் மாட்டினோன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, நாம் மாட்டக்கூடாது, அந்தளவுக்கு உண்மையான ஆஃபீஸர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நாம் பண்ணணும், அந்த அளவுக்கு இருக்கணும், அவங்களுக்கு வந்து சின்ன சந்தேகம் கூட வரக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு விக்கி சொல்லிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் போங்க, என் புருஷன் விக்ரமுக்காக நான் எந்த லெவலுக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விக்கியும், மேடம் சரிங்க மேடம், விக்ரம் சாருக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே போலீஸும் வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா எல்லோரும் சேர்ந்து நேராக போயிட்டு வாட்ச்மேன் கிட்டே போயிட்டு கேட்டை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. வாட்ச்மேன் வந்துட்டு, யார் நீங்கள், எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. யாரை பார்க்கணும் அப்படின்னா கேட்க, இங்கே பாரு, நாங்கள் யாரையும் பார்க்க வரல, இந்த வீட்டை சோதனை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், இவங்க விஜிலன்ஸ்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க வாட்ச்மேன் வந்துட்டு, யாராக வேணால் இருக்கட்டும், என்னால் வந்து கேட்டை ஓப்பன் பண்ண முடியாது, முதல்ல ஓனர் வந்து வீட்டில் இல்லை, அவர் ஆஃபீஸில் இருக்கார், நீங்கள் ஆஃபீஸில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, அப்போ
விக்கி வந்துட்டு நாங்கள் ஆஃபீஸ்லலாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டோம், அங்கெல்லாம் உங்கள் ஓனர் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சார் நான் சாதாரண வாட்ச்மேன், என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். ஓனர் வீட்டில் இல்லாத சமயத்தில் நான் கேட்டை திறந்தேன்னா அவர் என்ன தான் திட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அதெல்லாம் திட்ட மாட்டார், அவர்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம், நீ முதல்ல கேட்டை ஓப்பன் பண்ணுன்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து கோவம் வந்து வாட்ச்மேனை பல்லார்னு அரைகிறாங்க. வீட்டை சோதனை போடுறதுக்காக வந்திருக்கோன்னு சொல்கிறேன், நீ ரொம்ப சாதாரணமாக சொல்லிகிட்ருக்க, ஒழுங்காக வந்து கேட்டை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொன்னதுமே அந்த வாட்ச்மேன் வந்துட்டு சாவி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது சாவி உன்கிட்ட இல்லையா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஓனரே போட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஊரில் சாவி வந்து ஓனரே வச்சுட்டு இருக்காரு, வாட்ச்மேன் கிட்டே இல்லாமல் எந்த ஊரில் ஓனர் வச்சுருப்பாரு அப்படின்னு கேட்க, உண்மையாக தான் மேடம் சொல்கிறேன், அவரே பூட்டி எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. ஆர்கே வந்துட்டு உள்ளே இருந்துக்கிட்டே சாவியை பூட்டி அவர்கிட்ட வந்து கொடுக்க சொல்லியிருப்பாங்க. அதை யோசிச்சுக்கிட்டு உண்மையாக என்கிட்ட இல்லை மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ என்ன நம்ம பண்ணுறது, இப்போ எப்படி நாம் உள்ளே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மகா வந்துட்டு டைமை பார்க்குறாங்க. டைம் வந்து 3:15 ஆகுது, இன்னும் நமக்கு 3/4 மணி நேரம் தான் இருக்குது, நாம் யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, விக்கி நீங்கள் வாங்க என் கூட வாங்க அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு ஜீப்பில் ஏற சொல்கிறாங்க. இப்போ விக்கி வந்துட்டு மேடம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேறு வழி இல்லை, நமக்கு கேட்டை அடித்து தூக்க வேண்டிதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அந்த ஆர்கே வந்து பார்த்துட்ருப்பாங்க. பார்த்துட்டு அவங்க எல்லாம் உள்ளே வரத்துக்குள்ளே நாம் மொத்தத்தையும் இங்கேருந்து பேக் பண்ணி அவங்க கண்டுபிடிக்காத இடத்துக்கு வந்து நாம் போட்டுறணும் அப்படின்னு வந்து பேசிகிட்ருக்காங்க. உள்ளே வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. அவங்க ஒரு 2-3 முறை வந்து மகா வந்து ஜீப்பை ரொம்ப வேகமாக எடுத்துகிட்டு போய் கேட்டை வந்து இடிக்கிறாங்க. 3வது முறை வந்து கேட்டு வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே எல்லோரும் வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே வந்துட்டு ஆர்கேவும் அவங்க அடியாளுங்க எல்லாருமே வந்து கீழே இறங்கி வராங்க. யார் நீங்கள், எதுக்காக உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சார் இவங்க விஜிலன்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, இந்த வீட்டை சோதனை போடுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக வேணா இருங்க, அதுக்காக கேட்டை உடச்சிக்கிட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் உங்கள் வாட்ச்மேன் கேட்டை திறக்க மாட்டேன்னு சொன்னார், அதுக்காக உடச்சிக்கிட்டு தானே வரணும் அப்படின்னு கேட்க, அதுக்காக நீங்கள் உடச்சிட்டு வந்துடுவீங்களா அப்படின்னா வந்து ரொம்ப கோவமாக வந்து பேசுகிறாங்க. அப்போ மகா வந்துட்டு இப்போ நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை, உடனே நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது விக்கி வந்துட்டு நீங்கள் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்கிற சொத்து எல்லாமே வந்து ரொம்ப முறைகேடு பண்ணி சட்டவிரோதமாக தான் சம்பாதிச்சிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதெல்லாம் வந்து ராங் இன்ஃபர்மேஷன், நான் வந்து டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக கட்டிட்டு வரேன், நீங்கள் வேணால் விசாரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மகா வந்துட்டு அதுக்கெல்லாம் இப்போ எங்களுக்கு டைம் கிடையாது, உடனே நாம் சர்ச்சை ஆரம்பிக்கணும், நமக்கு 15 மினிட்ஸ் தான் இருக்குது, நீங்கள் போயிட்டு சர்ச் வந்து ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரோட மொபைல் ஃபோன்ஸையும் வாங்கிக்கோங்க, அவங்க சர்ச் முடிகிற வரைக்கும் யாரையும் வந்து காண்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரோட மொபைலையும் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. ஒரு இடத்த விடாமல் எல்லா இடத்தையுமே வந்து தேடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸும் வந்து உள்ளே போயிட்டு எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்கே ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, போங்க போங்க எல்லா இடத்தையும் தேடினாலும் உங்களுக்கு ஒரு குண்டு மணி தங்கம் கூட கிடைக்காது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. மகா வந்துட்டு அங்கே ஒரு லேடி வந்து வேலைக்காக இருந்திருப்பாங்க. அந்த வேலைக்கார அம்மாவை கூப்பிட்டு இவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ஹவுஸ் சர்வெண்ட் அப்படின்னு சொன்னதுமே சரி இவங்ககிட்ட நாங்கள் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்ல அவங்க வந்துட்டு ஆர்கேவே பார்க்குறாங்க. என்ன உங்கள் ஓனர் வந்து பெர்மிஷன் கொடுத்தா தான் நீங்கள் வருவீங்களா, அவங்க பார்க்குறாங்களே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கேவும் ஓகேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த லேடியை மட்டும் மகா தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.